வணக்கம். தமிழில் ஏபிஐ சர்வர் கற்கலாம் பகுதி 3. இந்த பகுதியில் நம்ம டேட்டாபேஸ் செட்டப் பண்ணி அந்த டேட்டாபேஸ் கூட நம்ம எக்ஸ்பிரஸ்.js-லேருந்து கனெக்ட் பண்ணி டேட்டாவெல்லாம் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக நம்ம போன பகுதியில் ஏற்கனவே லிஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ணியிருந்தோம். மூவிஸ் லிஸ்ட் ஏபிஐ அது வந்து ஹார்ட் கோடட் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம டேட்டாபேஸ்லேருந்து அந்த மூவிஸோட ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஜேசானாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பகுதி 1லேயே ஏற்கனவே MySQL உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். MySQL உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு MySQL வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா MySQL சர்வரோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத காட்டும். என்னோடய சிஸ்டத்தில் 8.2.0 இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் சிஸ்டமில் ஏதோ ஒரு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு MySQL -u அப்படிங்கிறது எந்த யூசர் நேம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு -u ரூட், நான் ரூட் யூஸராகவே கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் -pன்னு கொடுத்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டை நமக்கு ப்ராம்ப்ட் பண்ணி கேட்கும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற மெஷின்லேயே கனெக்ட் பண்ணுறதுனால ஹோஸ்ட் நேம் மற்ற வேறு எந்த டீட்டெயிலும் கொடுக்க வேணாம். இப்போதைக்கு நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற MySQL சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப கொடுத்த ரூட் பாஸ்வேர்டை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷோ டேட்டாபேசஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தோம்னா ஆல்ரெடி MySQL சர்வரில் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் காட்டும். இப்போ நம்ம புதுசாக இந்த ப்ராஜெக்ட்காக MDB மூவிஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் MDB டேட்டாபேஸ் நேம் இந்த கமாண்ட் கொடுக்கணும். நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ திருப்பியும் ஷோ டேட்டாபேஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட டேட்டாபேஸில் போயிட்டு ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போதைக்கு மூவிஸ் ரிசோர்ஸ்க்கு டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளோட டேட்டாபேஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். யூஸ் MDBன்னு கொடுத்தோம்னா MDB டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே அந்த டேட்டாபேஸில் தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம போன பகுதியில் ஹார்ட் கோடடான டேட்டாவை நம்ம பயன்படுத்தியிருந்தோம். data.js அப்படிங்கிற ஃபைலில். இதில் மூவிஸ் டேட்டாவில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, நேம் அப்படின்னு. இப்போ நம்மளும் இந்த டேட்டாவுக்காக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். அந்த டேபிளில் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும், நேம் அப்படின்னு. ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டு கிரியேட் டேபிள், அதுக்கப்புறம் என்ன டேபிள் நேமோ அதை கொடுக்கணும். நான் மூவிஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த டேபிளில் மூவிஸ் டேட்டாவை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக பேரந்திசிஸ்குள்ளே நம்ம எந்த காலமோ அந்த காலமுக்கும் அதுக்கான டேட்டா டைப்பையும் கமா செப்பரேட்டடாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். எடுத்துக்காட்டாக இப்போ நமக்கு நேம் அப்படின்னு இருக்குது, அதுக்கு வேர்கேர் 100 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது நேம் அப்படிங்கிறது காலம் நேம், வேர்கேர் அப்படிங்கிறது இந்த காலமுக்கான டேட்டா டைப். வேர்கேர் அப்படிங்கிறது வேரியபிள் கேரக்டர்னு அர்த்தம். அதுக்கோட லென்த் வந்து 100ன்னு கொடுத்துருக்கோம். அப் டு 100 வரைக்கும் அதில் நம்ம கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்டர் அமுக்குறேன். டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. டேபிள் பார்க்குறதுக்கு ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டேபிள்ஸ் இன் MDB, அதாவது MDB டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்லாம் லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு மூவிஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது இந்த கொரி என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரம் மூவிஸ் டேபிளில் இருந்து செலக்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணுறோம். என்னென்ன காலம்ஸ்? எல்லா காலம்ஸ். ஸ்டார் அப்படின்னா எல்லாம்னு அர்த்தம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ்னால் எல்லா காலமையும் எல்லா டேட்டாவையும் மூவிஸ் டேபிளில் இருந்து நமக்கு எடுத்து லிஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போதைக்கு ஒரு டேட்டாவும் இல்லாதனால எம்டி செட் வந்திருக்கு. இப்போ நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கான கொரி வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் மூவிஸ், அதுக்கப்புறம் எந்த காலம்லாம் இருக்கோ அதை வரிசையாக கொடுக்கணும். நேம் அப்படிங்கிற காலமுக்கு மட்டும்தான் இருக்குது நமக்கு, அதனால் அதை மட்டும் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததாக வேல்யூஸ், என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம படத்தோட பேரை கொடுக்க போகிறோம். கடைசியாக செமிகோலன் வச்சு முடிச்சிருவோம். இப்போ என்ட்ரு அமுக்குறோம். ரெஸ்பான்ஸில் கொரி ஓகே 1 row அஃபெக்டட்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு டேட்டாவில் ஒரே ஒரு ரோ ஆட் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம எத்தனை படங்கள் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 2 படத்தை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டேபிளில் 2 ரோ இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா MySQL கிளைண்ட்டை யூஸ் பண்ணி கமாண்ட் லைனில் இருந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்ததாக டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். அப்புறம் அந்த டேபிளில் 2 ரோஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட லிஸ்ட் ஏபிஐக்கு தேவையான டேட்டாவை நம்ம டேட்டாபேஸில் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா எக்ஸ்பிரஸ்.js-ல MySQL கிளைண்ட்டை பயன்படுத்தி எப்படி இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் போன பகுதியில் இருந்த அதே ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். நம்ம எக்ஸ்பிரஸ்.js-ல MySQL-ஓட கனெக்ட் பண்ணுறதுக்கு MySQL அப்படிங்கிற ஒரு நோட் மாடியூல் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா npm install MySQL அப்படிங்கிற
நோட் மாடியூலை இன்ஸ்டால் பண்ணுறேன். npm install mysql கொடுத்ததுக்கப்புறம் package.jsonல வந்து பார்த்தீங்கன்னா mysql வந்து அப்டேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இனிமேல் mysql மாடியூலை பயன்படுத்திக்கலாம். நோட் மாடியூல்ஸ்லேயுமே புதுசாக mysql அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது நான் ஆப்பில் db.js அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் போயிட்டு நான் mysql ரெக்யர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த mysql கிளைண்ட்டுக்கு நான் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நம்ம டேட்டாபேஸரை கனெக்ட் பண்ணுறப்ப டேட்டாபேஸ்க்கும் நம்ம அப்ளிகேஷனுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நம்ம அனுப்புகிற கொரி அந்த கனெக்ஷன் வழியாக டேட்டாபேஸை ரீச் பண்ணி அப்புறம் அங்கே ப்ராசஸ் ஆகிட்டு அதிலிருந்து வர்ற ரெஸ்பான்ஸ், டேட்டாபேஸ்லேருந்து வர்ற ரெஸ்பான்ஸை ரிசல்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் செட் அங்கேருந்து அந்த கனெக்ஷன் வழியாக நமக்கு அப்ளிகேஷனுக்கு வரும். நம்ம அதுக்கப்புறம் டேட்டாபேஸில் ரா ரிசல்ட்டாக இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸாக மாற்றிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கனெக்ஷன் க்ரியேஷன் தான். mysql மாடியூலை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா mysql.create connection. க்ரியேட் கனெக்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில். அதில் மெயினாக 4 ப்ராப்பர்ட்டி இருக்கணும்: ஹோஸ்ட், யூசர், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுனா ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்குது. connection.connect அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸோட ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிடும். இதுக்கப்புறம் நம்ம அந்த கனெக்ஷனை பயன்படுத்தி கொரீஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற கொரி என்னென்னா select star from movies. அதுதான் அதுக்கு connection.query. இதுக்குள்ளே கொரி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கால் பேக் கொடுக்கணும். கொரி என்ன அப்படின்னா select star from movies அப்படிங்கிறதான் கொரி. செகண்ட் ஆர்குமெண்ட்டாக கொரி கால் பேக் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ், கால் பேக்கான ஆர்குமெண்ட்ஸ் எரர், அதுக்கப்புறம் ரோஸ், அந்த ரிசல்ட்டு, அதாவது டேட்டாபேஸ்லேருந்து வர ரிசல்ட் செட். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு ரோவ்லையும் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கும். இங்கே ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கிற காலமோட நம்ம மேப் பண்ணிக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு ஃபீல்டு தான் இருக்குது, நேம். இப்போ எரர் இருந்துச்சுன்னா நம்ம எரரை த்ரோ பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்ததாக ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் முதல் ரோவை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம கொரி எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் connection.end அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த கோடை மட்டும் ரன் பண்ணணும். அதுக்கு வந்து node app db.js அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரோ வந்திருக்கு, அதாவது டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் ஆகி வந்திருக்கு. இப்போ எடுத்துக்காட்டாக செகண்ட் ரோ வேணும்னா நான் ரோஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் ரெண்டாவது ரோவோட டேட்டாவை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம mysql மாடியூலை பயன்படுத்தி நோட் அப்ளிகேஷனில் இருந்து நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ரோஸ் எல்லாம் ஃபெச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஸ்டெப் பார்த்துருக்கோம் இல்லையா, டேட்டாபேஸ் செட்டப், அதுக்கப்புறம் Node.js வழியாக டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ரோஸை ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். இதை பயன்படுத்தி அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே டெவலப் பண்ண மூவிஸ் கண்ட்ரோலர் ஏபிஐயில் ஹார்ட் கோடரான டேட்டாவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக டேட்டாபேஸ்லேருந்தே நம்ம ரோஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு மூவிஸ் கண்ட்ரோலரில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் வேணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். module.exports கனெக்ஷன். மித்த கோடெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த db.jsல என்ன இருக்குது, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ எந்த கண்ட்ரோலரில் வேணாலும் இப்போ நம்ம கனெக்ஷன் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி கொரி பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோலரில் ஆல் ரெக்வஸ்ட்டோட ஹேண்ட்லரை நம்ம எடிட் பண்ணுறோம். முதல்ல கனெக்ஷன் ஆப்ஜெக்டை நம்ம ரெக்வயர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதை பயன்படுத்தி connection.query இதில் வந்து select star from movies, அதுக்கப்புறம் query callback கொடுக்குறோம், error, rows, fields. இப்போ நம்ம ஹார்ட் கோடடாக இருக்கிற மூவிஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மூவிஸ் அப்படின்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது எம்டி அரே. இப்போ டேட்டாபேஸ்லேருந்து வந்திருக்க ரோஸை நம்ம லூப் பண்ண போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபார் ஈச் பயன்படுத்தி நான் லூப் பண்ணுறேன். rows.forEach ஆஃப் ஃபார் ஈச் கால் பேக்கில் நமக்கு ஒவ்வொரு ரோவாக கிடச்சிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், movies.push ஆஃப் ஒவ்வொரு மூவியாக நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ மூவிக்கு இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நேம். அதே மாதிரி நம்ம row.nameன்னு டேட்டாபேஸ்லேருந்து வர நேமையும் எடுத்து இங்கே மேப் பண்ணிடுவோம். இப்போ இந்த மூவிஸ் அரேயில் ஒவ்வொரு மூவியும் அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக நம்ம இந்த மூவியை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃப்ளோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு சர்வரில் மூவிஸ்
ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மூவிஸ் ரூட்ஸில் என்ன இருக்குது, ஒரே ஒரு ஏபிஐ தான் இப்போதைக்கு எழுதியிருக்கோம். கெட் மெத்தடில் ஸ்லாஷ் அப்படிங்கிற பாத் வந்துச்சுன்னா மூவிஸ் கண்ட்ரோலரோட ஆல் ஹேண்ட்லர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப நம்மகிட்ட டிபி கனெக்ஷன் இருக்குது. டிபி கனெக்ஷன் டாட் கொரி ஆஃப் என்ன கொரியோ அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கான ரோஸ்லாம் இங்கே ரிட்டன் ஆகும். நம்ம ஒவ்வொரு ரோவையும் லூப் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை அதில் பாப்புலேட் பண்ணி அப்பன் பண்ணியிருக்கோம். அந்த மூவிஸ் அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் இந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணாமல் இருக்கோம், அதை நான் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். npm ஸ்டார்ட். இப்போ நம்மளோட ஏபிஐயை போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம போன பகுதியில் க்ரியேட் பண்ண அதே ரெக்வஸ்ட்டு தான் சென்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து மூவிஸ் வந்து டேட்டா பேஸில் இருந்த ரோஸ் வந்து ரிட்டன் ஆகுது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நான் இன்னொரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு டேட்டா பேஸில் 3 ரோ இருக்குது. இப்போ போஸ்ட்மேனில் சென்டுன்னு கொடுக்குறேன். நமக்கு வந்து புதுசாக ஆட் பண்ண படமும் இங்கே வந்திருக்கு. இப்போ db.js போகிறோம். இதில் வந்து டேட்டா பேஸ் கனெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கனெக்ஷன் டாட் எண்டுன்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை நம்ம இதை கொடுக்காட்டி அந்த கனெக்ஷன் வந்து ஹேங்கிங் கனெக்ஷனாக இருக்கும். அதாவது அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஆனால் டேட்டா பேஸில் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறையா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா புது கனெக்ஷன் எதுவுமே அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணாமல் விடுறது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. அப்போ நம்ம இந்த கனெக்ஷனை ஒவ்வொரு கொரிக்கும் க்ளோஸ் பண்ணுறது காட்டிலும் மொத்தமாக நம்ம சர்வரை ஷட் டவுன் பண்ணுறப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதை வந்து கிரேஸ்ஃபுல் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸோட வெப் அப்ளிகேஷன் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது ஒரு நோட் ஜேஎஸ் ப்ராசஸாக தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிற நோட் மாடியூலை பயன்படுத்தி கிரேஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணலாம். நோட் ஜேஎஸில் ஒரு ப்ராசஸ் எக்ஸிட் ஆகிறப்ப 2 டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எமிட் ஆகும். ஒன்று வந்து சிக் டேர்ம், அதாவது சிக்னல் டெர்மினேஷன்னு. இன்னொன்று வந்து சிக் இன்ட், சிக்னல் இன்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது. நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு லிசனர்ஸ் கொடுக்குறது மூலியமாக கிரேஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சர்வரை க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இப்போதைக்கு அதில் கிரேஸ்ஃபுல் ஷட் டவுன் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராசஸில் ஈவெண்ட் எமிட் ஆகிறப்ப நம்ம இதை கால் பேக்காக கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுனா, ஷட் டவுன் ஆகிறப்ப சிக் டேர்ம் வந்தாலும் சரி, சிக் இன்ட் வந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே வந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஈவெண்ட் லிசனர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த க்ளீனப் ஹூக்கில் நமக்கு என்னென்ன தேவையோ ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிபி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேறு என்னென்னலாம் கிரேஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ப்ராசஸ் டாட் எக்ஸிட் ஆஃப் 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்வர் வந்து கிரேஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் ஆயிரும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். நான் npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல் ஷட் டவுன். இந்த க்ளீனப் ஹூக்கில் நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு டேட்டா பேஸ் கனெக்ஷன் இந்த ஃபைலில் அவைலபிளாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து கனெக்ஷனை ரெக்வயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கனெக்ஷன் டாட் எண்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேன். ஒரு மெசேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், க்ளோசிங் டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ்னு. இப்போ நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் சிஎம்க்கிறப்ப கிரேஸ்ஃபுல் ஷட் டவுன், க்ளோசிங் டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்துடும். கனெக்ஷனை எண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு ஒரு சம்மரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அப்புறம் ஒரு 2 ரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் db.js அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி MySQL மாடியூல் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி Node.jsலேருந்து டேட்டா பேஸ்க்கு கனெக்ஷன் கொடுத்து அதிலேருந்து ரோஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். 3வது ஸ்டெப்பாக இந்த லாஜிக்கை நம்ம மூவிஸ் கண்ட்ரோலர் ஆல் ஏபிஐ ஹேண்ட்லருக்குள்ளே கொடுத்து நம்ம லிஸ்ட் மூவிஸ் ஏபிஐக்கு டைரெக்டாக டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்த்த கோடை நான் GitHubல கமிட் பண்ணி புஷ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.